கெலேடியம் அரடி பக்கம் நல்லா வளர்ந்துருச்சு. அதை வந்து பாட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த 2 பாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து மண்ணில் தான் நட்டு வைக்க போகிறேன். ஏன்னா மண்ணில் நட்டு வைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பிளான்ட்டை வந்து பாட்டில் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். இந்த 2 பிளான்ட்டோட லீஃப் வந்து அவ்வளோ ஒரு குட் ஸ்மெல். ஒன்று வந்து திருநீட்டு பச்சலை மாலையெல்லாம் கட்டக்கூடிய அந்த இலை, இன்னொன்று சொல்லவே வேண்டாம், அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வசம்பு செடி. லைட்டாக கிள்னாலே அவ்வளோ ஒரு குட் ஸ்மெல். ரெண்டையுமே வந்து பாட்டிலேருந்து எடுத்துட்டேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கெலேடியம்க்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் கிழங்கொடி சூப்பராக எடுக்க முடியும். எப்போவுமே வந்து சாணி உரம் வந்து காய வச்சு வச்சிருப்பேன். பாட் வந்து ஸ்டாக் வச்சிருக்கேன், ஆனால் மண் வந்து ஸ்டாக் இல்லை. அந்த 2 பிளான்ட்டோட மண்ணை தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த பிளான்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சத்து எல்லாமே எடுத்திருக்கும். அதனால இந்த சாணி உரத்தை நல்லா பொடி பொடியாக உடைச்சு அந்த மண்ணு கூட மிக்ஸ் பண்ணி பாட்டிங் பண்ணிட்டேன். ஒரு கெலேடியம் வந்து உள்ளுக்கு வந்து ஒயிட்டாகவும் அவுட்டரில் க்ரீனாகவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு கலடியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளுக்கு ரெட் கலரில் நரம்பு மாதிரியும் ஒயிட் கலர் டாட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எடுக்கச்சில் அதோட கிழங்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. சரி நம்பிக்கையோட வளரும்னு சொல்லிட்டு நான் வந்து பாட்டிங் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.